ஜெயலலிதா திரைப்படத்துறையினரை கேட்டுக் கொண்டிருக்கிறார். இன்று சென்னையில் இந்திய திரையுலகில் 100ஆண்டு விழாவையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் 4 நாள் விழாவினை தொடங்கி வைத்து பேசிய முதலமைச்சர், சமுதாயத்தின் எந்த தரப்பினரின் மனதையும் புண்படுத்தாத அளவிற்கு திரைப்படங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று கூறினார். திரைப்படத்துறைக்கு அனைத்து உதவிகளையும் வழங்க தமது அரசு தயாராக இருப்பதாக குறிப்பிட்ட முதலமைச்சர், வலிமை வாய்ந்த இந்த துறை சரியான முறையில் சமுதாய முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார். மூத்த திரைப்பட கலைஞர் எஸ். ராஜேந்திரனுக்கு அவர் விருது வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து நடிகர்கள் ரஜினிகாந்த், கமலஹாசன், பிரபு, நடிகைகள் சரோஜா தேவி, சௌகா ஜானகி, மனோரமா உள்ளிட்ட 59 கலைஞர்களுக்கு அவர் விருதுகளை வழங்கி பேசினார். இதைத் தொடர்ந்து திரைக்கலைஞர்களின் மாபெரும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நாளை கன்னடம், ஆந்திர திரைப்பட கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகளும், நாளை மறுநாள் மலையாள திரைப்பட கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறவுள்ளன. வரும் 24ஆம் தேதி நடைபெறவுள்ள நிறைவு விழாவில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, முதலமைச்சர் ஜெயலலிதா, ஆந்திர முதலமைச்சர் கிரண்குமார் ரெட்டி, கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, கேரள முதலமைச்சர் உம்மன் சாண்டி ஆகியோர் கலந்து கொள்கிறார்கள். சென்னை துறைமுக பொறுப்பு கழகம் சார்பில் கூட்டாண்மை சமுதாய பொறுப்பின் கீழ் மத்திய கப்பல் துறை அமைச்சர் ஜி.கே. வாசன் நலிந்தோருக்கு சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சென்னை துறைமுக அம்பேத்கர் கப்பல் தளத்தில் உள்ள பயணியர் கப்பல் முனையத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பணி காலத்தின் போது உயிர் நீத்த 32 பணியாளர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையிலான வேலைக்கு மாறாக ஒரே உறவு அடிப்படையில் 1 கோடியே 31 லட்சம் ரூபாய் பணக்கொடைக்கான காசோலைகளையும் ஜி.கே. வாசன் வழங்கினார். கூட்டாண்மை பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் 19 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அவர், துறைமுகம் சார் பள்ளியில் பயிலும் 42 மாணாக்கர்களுக்கு மதிப்பெண் அடிப்படையிலான கல்வி ஊக்கத்தொகை, நந்தனம் பழங்குடியின மாணவ விடுதிக்கு மாணவர்களுக்கு புத்தகப்பை, படிப்பு விடுப்புகள், போர்வைகளையும், எர்ணாகுள் அகில இந்திய வானொலி காலனி பள்ளியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு புத்தகப்பை மற்றும் சீருடைகளையும் வழங்கினார். இது தவிர துறைமுகம் சார் பகுதியில் உள்ள 5 பள்ளிகளுக்கு தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்களுடன் கூடிய வகுப்பறை பலகைகள், ராயபுரம் நிர்மலா சிசுபவன் சிறார்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள், மயிலாப்பூர் அன்னை இல்லத்திற்கு ஆம்புலன்ஸ் போன்றவற்றையும் வழங்கிய அமைச்சர் பிளிப்கார்ட் வாயிலாக 35 இளைஞர்களுக்கு தொழில் பயிற்சி அளிப்பதற்கான